வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் ஒரு நல்ல திருப்பு முனையாக அமைய வேண்டும் என்பதை ஆண்டுடைய சமூகத்தில் நாம் விரும்புகிறோம். இந்த உலகத்தில் ஒரு ஆவி இருக்கிறது. தேர் இஸ் அ ஸ்பிரிட் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் ஒரு ஆவி இருக்குது, அது ஒரு ஃபோர்ஸ். அது சாத்தான், பிசாசு, என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரு ஆவி செயல்படுகிறது. சம் பவர் இஸ் ஒர்க்கிங். இது அந்தகார லோகாதிபதி ஆவினெல்லாம் பைபிள் படிக்கிறோம், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியில் படிக்கிறோம். இந்த எல்லா ஆவிகளையும் மானிட்டர் பண்ணி எல்லா ஆவிகளையும் மேனேஜ் பண்ணி நடத்துகிறது தான் யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. இந்த உலகத்தில் ஒரு ஆவி இருக்கிறத நீங்கள் முதலாக ரெக்கக்னைஸ் பண்ணணும். இந்த ஆவியினுடைய ப்ரைம் பிஸ்னஸ் என்னன்னு சொன்னால், அதாவது த மெயின் பிஸ்னஸ், மெயின் ஒர்க் என்னன்னு சொன்னால், டு மேக் த பீப்புள் கோ எகன்ஸ்ட் த வில் ஆஃப் காட். தேவனுடைய விருப்பத்துக்கு எதிராக மனிதர்களை கொண்டு செல்வதுதான் இந்த ஆவியினுடைய பிரதான வேலை. அதன் மூலமாக தேவனுடைய திட்டங்கள் மனித வாழ்விலே நிறைவேற விடாமல் தடுப்பது. இதில் இந்த ஆவி என்ன செய்கிறது என்று சொன்னால், மனிதனுக்கு பின்னால் இது இயங்குகிறது. ஒவ்வொரு நிலையில் உள்ளவர்களையும் ஒவ்வொரு விதமாக இயக்கிறது. கொஞ்சம் வயசு அதிகமானவங்க அதற்கேற்ற விதமாக, வியாபாரத்தில் இருக்கிறவங்க அதற்கேற்ற விதமாக, குடும்பத்தில் இருக்கிறவங்க அதற்கேற்ற விதமாக, பல்வேறு நிலைகளில் இருக்கிறவங்க அதற்கேற்ற விதமாக அந்த ஆவி என்ன பண்ணுகிறது சொன்னால், அது ஒரு குறிப்பிட்ட விதமாக அவங்களை இயங்குறதுக்கு தூண்டுகிறது. இட் இஸ் இன்சைட்டிங், அதை தூண்டுகிறது. அந்த செயல்பாட்டில் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ஆவி என்ன செய்கிறது? செயல்படுகிறது. எப்படி செயல்படுகிறது? ஒரு தூண்டுகிறது. பொதுவாக பிசாசனுடைய, அதாவது ஆவி இல்லைன்னா அந்த உலகத்தின் ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் திஸ் வேர்ல்டு என்று சொல்லலாம். உலகத்தின் ஆவி, புரிகிறதா? இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆவி. இந்த ஆவி என்ன செய்யணும்னா, யாரை எதன் மூலமாக தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக போக வைக்கலாம். தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக போக வச்சுட்டா அவங்களுக்கு என்ன இருக்காது? தேவனுடைய திட்டம் அவங்க வாழ்க்கையை நிறைவேறாது. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இராது. அவருடைய வாழ்க்கையை உண்மையான சந்தோஷத்தை கண்டடையாது. அவருடைய வாழ்க்கை அர்த்தமுடையதாக மாறாது. அதுதான் பிசாசானுடைய நோக்கம். அந்த ஆவி இயக்குகிறது. அப்போ யாரை எந்த விதமாக இயக்கினா அவங்கள தேவ திட்டத்துக்கு தூரமாக கொண்டு போகலாங்கிறது தான் இதனுடைய மெயின் டார்கெட். அந்த விதமாக பார்க்கணும். வாலிப பிள்ளைகள் வருகிறவள்ள, வாலிப பிள்ளைகளை குறிப்பாக எங்கே தொடலாம் அப்படி பார்க்குறவள்ள, பிள்ளைகள் வளர்ந்து வருகிற பொழுது அவர்களுக்குள்ளே என்ன வருகிறது என்றால், இச்சை என்ற ஒன்று வருகிறது. இது இயற்கையானது. இச்சை என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட எதிர்பாலின ரீதியான ஒரு ஆர்வம், ஒரு தூண்டுதல் என்று சொல்லலாம். இது அப்நார்மலும் கிடையாது, இது சின்ஃபுல்னஸும் கிடையாது. ஆனால் இது ஒரு லெவலை தாண்டுகிற பொழுது, இல்லைன்னா இதனுடைய வழியை தாண்டுகிற பொழுது இட் வில் பிகம் எ சின். புரிகிறதா? அதுக்கு என்ன பேராயிடுது? லஸ்ட்டுன்னு மாறிடுது. விருப்பம் இப்பொழுது என்ன ஏதோ மாறுகிறது? ஒரு லஸ்ட்டுன்னு சொன்னால் அதை அடைஞ்சே தீரணும், நல்லதோ கெட்டதோ அப்படிங்கிற மாதிரி போயிடுது. விருப்பங்கிறது இப்போ நம்ம ஒரு சாப்பாடை சாப்பிட விரும்புகிறோம், ஒரு விருப்பம் இருக்குது. விடவே மாட்டேன், இப்போ சாப்பிட்ணும். ஆறது நடக்கலையோ, ஜெபம் நடக்கலையோ, பிரசங்கம் நடக்கலையோ, எனக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும், எனக்கு பசி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போனால் அது எதுவாக மாறிக்கிறது? ஒரு விதமான ஸ்லேவரிகள் கொண்டு போய்ட்டு ஒரு லஸ்ட். புரிகிறதா? அதுபோல் வாலிப பிள்ளைகளுக்கு வளர்ந்து வருகிற பொழுது, பிள்ளைகள் சிறு பிள்ளைகளின் நிலைமையிலிருந்து டீனேஜர்ஸ் அந்த ஏரியாவுக்கு அடலசென்ட்டாக மாறுகிற பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு புதிய பசி ஆரம்பிக்கிறது. இது ஒன்றும் நீங்கள் தப்பாக பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஒரு காலத்தில் ஒளிவு மறைவாகத்தான் இது பேசப்பட்டது. நானும் ஒளிவு மறைவாக தான் பேசினேன். இப்பொழுது காலம் கடந்து விட்டது. பிள்ளைகள் எல்லா காரியங்களும் எல்லா விதத்திலும் என்ன செய்கிறாள்? அறிந்திருக்காள். இதனால் ஒரு காலத்தில் நான் காதல்ங்கிற ஒரு வார்த்தையை பேசினதுக்காகவே என்னுடைய ஒரு நல்ல நண்பரை இழக்க நேரிட்டது. அது எப்படி ஒரு ஊழியக்காரன் காதலுங்கிற வார்த்தையை பேசலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக என்கிட்ட பேசாமல் இருந்தார். வருஷங்களுக்குலாம் வேறு விதமாக என்னை குத்தி காட்டி பேசியிருந்தார். இப்போது என்னென்ன வார்த்தை எல்லாமே என்ன செய்யப்படுகிறது? பேசுகிற பிள்ளைகளே என்ன செய்ய பேசுகிறாங்க. அதனால் ரொம்ப ஒளிவு மறைவே பேச முடியாது. வாலிப பிள்ளைகள் வளர்ந்து வருகிற பொழுது ஒரு ஏஜுக்குள்ள வருகிற அவங்களுக்கு என்ன வருகிறதுன்னா, எதிர்பாலினம் சார்ந்த ஒரு அழுத்தமான ஆசை வருது. நாங்கள் சமீபத்தில் ஒரு திருமண வீட்டில் பேசினேன். பிள்ளைகள் எல்லாம் அதை அடலசன் ஆகிறவங்களோ எல்லாத்தையும் விரும்புகிறத விட அதிகமாக எதான் விரும்புவாங்க? காசு, பணம், படிப்பு, அந்தஸ்து, ஆஸ்தி, அப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு ஒன்று வேண்டாம். ஒரு பையன்கிட்ட உனக்கு பணம் வேணுமா? வேணும். ட்ரெஸ் வேணுமா? வேணும். சாப்பாடு வேணுமா? வேணும். சைக்கிள் வேணும்? வேணும். பைக் வேணும்? வேணும். கார் ஒன்று வேணும். எல்லாம் வேணும். இதெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு ஒரு பொண்ணையை நிறுத்தினா, இதில் எதாவது ஒன்று எடுத்துக்கினா எதை எடுத்துவான்? அவன் தான் விரும்பினான். கார் வேணும்னா, காசு வேணும்னா, படிப்பு வேணும்னா, நல்ல ட்ரெஸ் வேணும்னா எல்லாம் வச்சுட்டான். அப்புறம் ஒரு பொண்ணை நிறுத்துகிறான். அவன் எதை முதல்ல வேணும்? இதில் எதை ஒன்று எடுத்துக்கப்பா அப்படின்னு எதை எடுத்துக்குவான்?
அதே மாதிரி தான் ஒரு பொண்ணுக்கு முன்னாடியும் எல்லாத்தையும் வைத்து ஒரு பையனை நிறுத்தினா எதா விரும்புவாங்க? தட்ஸ் நேச்சுரல். இது ஹியூமன் நேச்சர். புரிகிறதா? அப்போது இந்த வாலிப வயதில் அந்த இச்சை அதாவது விருப்பம், ஒரு ஆழமான அழுத்தமான, அதாவது என்ன சொல்லுது, ஜெண்டர் பேஸ்ட், அதாவது பாலினம் சார்ந்த ஒரு விருப்பம். இதில் தான் ஐயா வரார். யார் வரா? தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக மனிதனை கொண்டு போக விரும்புகிற அந்த சாத்தான் வரான். ஒரு காலத்தில் வந்து ஒரு 16-17 வயசுக்கு பின்னால் உள்ள பிள்ளைகளை பற்றி தான் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தாங்க. பிள்ளைக்கு 16 வயசாகி போச்சுது, நம்ம எப்படி இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அப்படி இல்லை, 7 வயசுலேயே கவனிக்கணும், 5 வயசுலேயே கவனிக்கணும். தப்பை நான் சொல்லலை. நிறைய குடும்பங்கள் 4 வயசு 5 வயசு பிள்ளைகள்கிட்டே ப்ராப்ளம் வர்றதா சொல்கிறாங்க. ஏன்னா காலங்கள் மாறிவிட்டது. பிள்ளைகள் வந்து சின்ன வயதுலேருந்து நிறைய விஷயங்களை பார்க்க வாய்ப்பு கிடைச்சதுனால ஒரு காலத்தில் இன்னசென்ட்டாக இருந்தாங்க. 15-16 வயசுக்கு பிறகு ஃபீல் பண்ணுறதை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ 7-8 வயசுகளில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பத்திரிகையில் பார்க்கும் பொழுது நிறைய காதல் சம்பந்தமான பிரச்சனைகள் 13 வயசு தான் சொல்லப்படுது. 13-14 வயசு சொல்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்தது எது? 13 வயசு. வெட்டினான், குத்துனான், கொன்னான், தற்கொலை பண்ணான், எல்லாம் பண்ணி பார்க்குறவள்ள வயசு என்ன? 13. ஏதோ டீச்சர் கூட ஓடி போயிட்டாமே. பையனுக்கு என்ன வயசு? 14 வயசு. எதுக்கு சொல்கிறேன்? அப்போது அந்த வயசு முந்திச்சு, அட்வான்ஸ் ஆயிடுச்சு. முன்பு போல இல்லை. இப்போ 16-17 இல்லை. நீங்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளை 7-8 வயசுலேயே. சரி, அதனால தான் நான் வந்து சொல்லுவேன், நீங்கள் பிள்ளைகளை 6-7 வயசுலேயே கவனிங்க. உங்கள் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் என்ன செய்யுங்க, 6-7 வயசுல நீங்கள் கண்காணிக்கணும். நம்ம பிள்ளை சின்ன பிள்ளை, இன்னோசன்ட் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பாயிடும். இது உங்களுக்கு வார்னிங்காக கொடுக்குறேன். எஸ்பெஷலி பெண்கள் பிள்ளைகளை என்ன செய்யணும், நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும். 6 வயசாக இருந்தால் சரி. உலகம் வித்தியாசமாக இருக்குது. சரி, அதனால் இந்த ஒரு ஆவி செயல்படுகிறது. இந்த ஆவி என்ன பண்ணுதுன்னா, வாலிப பிள்ளைகளை வரவில்லை எங்கே தொடுறது? பல இடங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக தொடுறது என்னன்னு சொன்னால் இச்சை. எதிர்பாலினம் சார்ந்த ஒரு ஆசைக்கு நேராக கொண்டு போகுது. அதில் தான் அந்த காட்சிகளை முதல்ல கொடுக்குது. நிறைய படம் பார்க்குறது, நிறைய இந்த உள்ள காட்சிக்கு கொண்டு போகிறது. இரண்டாவது, இந்த காட்சிகளுக்கு அடிமையாக்குறது. இச்சை சம்பந்தமான காட்சிகளுக்கு அடிமையாக்குறது. இரண்டாவது, தவறான உலக நாகரிக மோகத்துக்கு அடிமையாக்குறது. சினிமாவில் என்ன வெளிவருதோ அதை அப்படியே நான் என்ன செய்யணும், என்னிடத்துல தோன்ற பண்ணணும், என்னிடத்துல அந்த அப்பியரன்ஸ் இருக்கணும், நான் அதை மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அது ஒழுக்கம் இருக்குதோ இல்லையோ, அது அறகுறையாக இருக்கோ இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. இதுதான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு. இந்த மாதிரி அடிமையாக்க வைக்கிறான். மூன்றாவது பார்த்திங்கன்னா, உறவுகளை உருவாக்கி கொடுக்கறது. சின்ன வயசுலேயே என்ன பண்ணுறான் பிசாசு, உறவை உருவாக்கி கொடுக்குறான். ஏன்னா அந்த உறவை தேடுகின்ற அந்த உணர்ச்சி அந்த வயதில் பிள்ளைகளுக்கு வந்து விட்டது, அடாலசன்ட் ஆகிட்டாங்க. அப்போ இச்சை சார்ந்த உறவுகளை உருவாக்கிட்டு தான் 3 முக்கியமான வழிகளில். இதில் பார்த்திங்கன்னா, அந்த பிசாசானவன் வந்து நேரடியாக யார்ட்டையும் பேச மாட்டான். அது ஒரு ஆவி தான். அந்த ஆவி வந்து என்ன செய்யணும், முதலாவது இந்த இள வயது பிள்ளைகள், சின்ன வயது பிள்ளைகளுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா, ஒரு நண்பனை போல் தான் பேசும். நீ நாசமாக போ, நீ உருப்படாமல் போ, நீ அதை செஞ்சு கெட்டுப்போ அப்படிலாம் சொல்கிறதில்ல. வயதுகளை காட்டித்தான், நீ இந்த வயசில் இருக்கிற, இந்த வயதுகளில் நீ இதையெல்லாம் அனுபவிக்கலைன்னா எந்த வயதில் அனுபவிக்க போகிற வாழ்க்கையை என்ஜாய் யுவர் லைஃப். இதுதான் மெசேஜ். நல்லதை செய்தது போல் வருகிறது. அது மட்டும் இல்லை, அவன் என்ன சொல்கிறான்னா, ஐயோ நான் இந்த வயசுலையா, ஐயோ வெக்கமாக இருக்கு எனக்கு. இதெல்லாம் சகஜமான விஷயம். நீ ஒரு ஆண் என்றால், ஒரு பெண் என்றால், அது பெண்ணுக்குரிய தன்மையோடு இருக்கணும். அதுதான் உனக்கு என்ன சொல்கிறது, அந்த ஆண்மைக்குரிய பெண்ணுக்குரிய தன்மை. அதனால் இது சகஜம். இந்த வயசில் நீ ஸ்டார்ட் பண்ணிடு. இந்த வயதில் என்ன பண்ணு, இந்த ஆசைக்குள்ளாக போ. ஏன்னா இது வாழ்க்கை அனுபவிக்கிற வயசு. அப்போ வந்து ஒரு மாதிரி கேள்வி வரல. அடுத்த மைண்டில் என்ன வரும், பிசாசானோ எப்போவுமே நேரில் வந்து பேசுகிறதில்ல, எண்ணங்களை விதைப்பான், சிந்தனைகளை விதைப்பான். அப்போது நாம் வந்து நிறைய பேரை பார்க்க வைப்பான். அங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம். சினிமாவெல்லாம் நிறைய அதுதானே வந்துட்டுருக்கு. சினிமாவில் வருது, சீரியலில் வருது, டிவியில் வருது, ரோட்டில் நம்ம பார்க்குறோம், கொள்கிறோம். நம்மை போன்ற வயதில் உள்ள நிறைய பிள்ளைகள் வேறு விதமாக இருக்கிறாங்க. புரிகிறதா? அப்போ ஜஸ்டிஃபை பண்ண முடியுது. அப்போ பிசாசு அந்த ஆவி என்ன சொல்லுங்கன்னா, அந்த ஆவியுடைய நோக்கம் உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய நோக்கத்துக்கு எதிராக கொண்டு போகிறது. அந்த ஆவி என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், அந்த ஆவி உள்ளுக்குள்ளே இருந்து செயல்படுகிறது. நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க, நீ மட்டும் கிடையாது. அதனால் இட்ஸ் நாட் எ
ராங். எல்லோரும் இப்படி தான் இருக்கிறாங்க. ஒன்றை விட குறைஞ்ச வயசில் உள்ளவங்களே என்ன செய்கிறாங்க, ஒன்றை விட ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்குறாங்க. நீ இப்போ தான் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதையே பிரச்சனை நினைக்கிற. நிறைய பேர் உன் வயசுக்கு வராதவங்களே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, 100 கிலோமீட்டர்ஸில் 150 என்ன செய்கிறாங்க, ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்குறாங்க. அதனால் வாழ்க்கையானவை இதில் என்ன பண்ணுறான்னா, பிசாசானவன் காம உணர்வு இல்லைன்னா இச்சை உணர்வை தூண்டுகிறானா? இல்லை. நல்லா கவனிச்சிங்க. மனிதனுக்கு ஹியூமன் நேச்சர்லேயே அந்த என்ன செய்கிறது, இயற்கை தூண்டுதல் ஏற்படுது. நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம சிஸ்டமேட்டிக்காக புரிஞ்சுக்கிட்டால் தான் எல்லாத்தையும். ஏதோ பிசாசு தூண்டுறான், சில சொல்லுவாங்க என் பிள்ளை பிசாசு என்ன பண்ணிட்டான், வஞ்சித்துட்டான். இல்லை, பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு வயதுக்குள்ளே வர்றவள்ள அவங்களுக்கு சில உணர்ச்சிகள் வரும். அதில் ஒன்று தான் இந்த இச்சை உணர்வு, பசி என்று இதை சொல்லலாம். இயற்கையில் வரும் அந்த பசி. பசி வர வெள்ளத்தான் ஹீஸ் டேக்கிங் அட்வான்டேஜ். யார்? தி ஸ்பிரிட். அட்வான்டேஜ் எப்படின்னா, உனக்கு பசி வந்துச்சா, வா பக்கத்து வீடு திறந்துக்கிட்டது, நிறைய சாப்பாடு இருக்குது, யாரும் இல்லை, ஒரு தடவை பார்க்க மாட்டாங்க, நோபடி இஸ் தேர், வா நல்லா சாப்பிடு. இது ஒரு தவறான வழியை காட்டுற. பசியை என்ன செய்கிறான்? பசி இயற்கை, புரிகிறதா? பசி இயற்கை, ஆனால் அதுக்கு காட்டுகிற வழி தவறானது. இன்னொன்று என்ன பண்ணுறான்னா, உனக்கு பசி வந்துச்சா, வா நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த ஃபுட்டு எப்படிப்பட்டது, தரம் குறைவான ஃபுட்டு, சாப்பிட்டுட்டு உடலை கெடுக்கிறது. ஆனால் அதெல்லாம் மேட்ரு கிடையாது. உனக்கு பசி வந்துச்சு, ஏதாவது சாப்பிட்டு என்ன பண்ணு. ஆமாம், அதனால் நிறைய பேர் அந்த பசி வருகிற பொழுது ஒரு பகலை கடப்பதற்கு, ஒரு இரவை கடப்பதற்கு they will struggle. இது குறைந்த வயதில் உள்ளவங்களும் மட்டுமல்ல, அதிகமான வயதில் உள்ளவங்களுக்கும் நடைபெறுகிறது. அதனால்தான் 2 பேதுரு 1 மத்தேயுவினுடைய 4 வசனம் என்ன சொல்லுதுன்னா, இச்சையினால் ஏற்பட்ட கேடு. ஒரு விருப்பம் என்கிற ஒரு ஸ்டாண்டர்டான லெவலை தாண்டி அதை எப்போவே, அது எந்த வழியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனிவே அதான் எல்லாவற்றையும் அடைவதற்கு ஒரு வழி இருக்குது, அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. ஆனால் அது இப்போவே எனக்கு பசி வந்துச்சு அவ்வளோதான், அப்படி போகிறவில்லை. அது என்னவாகிறது, லஸ்ட்டாக மாறுகிறது. அதாவது ஸ்டாண்டர்ட் டிசைர் தட் இஸ் பிகேமிங் ஏ லஸ்ட், ஒரு என்ன பண்ணுறோம், இச்சையாக மாறுகிறது. அந்த வசனத்தை வாசிங்கள். 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு. இச்சையினாலே ஏற்பட்ட கேடு. ஆதியிலேயே கேடு எங்கே ஆரம்பித்தது? The evil entered into this world through lust. இச்சையில் தான் வந்தது. வாழ்க்கையில் கேடு எங்கே வர ஆரம்பிக்கிறது? இச்சையில் தான் வரும். இச்சை கூடாது என்பதல்ல, that is to be controlled. பசியே கூடாது என்பதல்ல, பசியை உரிய விதமான ஆகாரத்தை தேடணும், உரிய இடத்துல அது தேடணும், உரிய விதமாக என்ன செய்யணும். இப்போ தான் 8 மணிக்கு சாப்பிட்ருக்கேன், எனக்கு 10 மணிக்கே பசி வந்துச்சுது, அது வியாதி சார்ந்த பசி. உடனே அப்படியே டப்பா சாப்பிடக்கூடாது. டாக்டர்கிட்ட போய் என்ன செய்யணும், 8 மணி சாப்பிட்டவனுக்கு ஒரு 12 மணி வரையாவது அந்த சாப்பாடு என்ன செய்யணும், தாக்கு பிடிச்சிக்கணுமே. ஏன் அதுக்குள்ளே பசி வருது, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதுக்காக என்ன செய்யக்கூடாது, பசி வர வெள்ள சாப்பிட வேண்டியதான்னு சாப்பிட்டே இருந்தால் நாசமாக போயிடுவேன். அப்போ அருமையானவர்களே, கேடு எந்த வயதில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது? அந்த இச்சைக்கு நம்ம இசைந்து போகும் பொழுது ஏற்படுகிறது. இந்த ஆவி என்ன செய்கிறது, அதை செய்கிறது. அப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஆவி அந்த இச்சை இருக்கிற அந்த பீப்புள்கிட்ட அந்த பிள்ளைகள்கிட்ட ஆணோ பெண்ணோ யாராக இருக்கலாம், அவர்களுக்கு காட்டுகிற பல வழிகளில் ஒன்று என்ன, உறவுகளை உருவாக்குறது. இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் வந்த பிறகு, அந்த காலத்தில் கூட படிக்கிற பிள்ளைகள் பார்த்து பழக்கிறவங்க, பக்கத்து தெருக்காரன், அண்டை வீட்டுக்காரன், சொந்தக்காரன், சித்தப்பா மகன், அப்படி இப்படின்னு. என்னப்பா சித்தப்பா மகன் சொல்கிறீங்க, நிறைய அப்படி நடக்குது. உறவுகளில் உருவாச்சு திரும்ப பார்த்ததுனால. இப்போ என்ன பண்ணுதுன்னா, பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என்ன பண்ணுதுன்னு சொன்னால், உறவுகளை உருவாக்குறாங்க ஆன்லைன். ஏன்னா அது டிஜிட்டல் வேர்ல்டு வந்த பிறகு இப்போ என்ன ஆகுது, இந்த ஆவி என்ன பண்ணுது, ரொம்ப அட்வான்ஸாக செயல்படுது. பழைய காலத்தை மாதிரி பக்கத்து தெரு பையனை காட்டுறதில்ல, பக்கத்து தெரு பொண்ணை காட்டுறதில்ல, கூட படிக்கிற பையனை காட்டுறதில்ல, கூட படிக்கிற பொண்ணை காட்டுறதில்ல. இப்போ என்ன, அதுக்கெல்லாம் சான்சஸ் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணு, ஸ்மார்ட் ஃபோனில் உனக்கு உறவுகளை உருவாக்கி கொடுக்குற, அதாவது ராங் ரிலேஷன்ஷிப். அந்த இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் அப்படி உறவுகள் உள்ள இருக்கிறாங்க. நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியாது, நம்ம பிள்ளை இப்படி இருக்குமா, இருக்காது. நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஸ்மார்ட் ஃபோனோட அதிக நெருக்கமாக இருக்கிற பொழுது உலகத்தில் இருக்கிற அத்தனை தளங்களையும் கவனிக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அதை பைபாஸ் பண்ணி போகிறாங்க.
கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளை என்ன செய்கிறாங்க? பைபாஸ் பண்ணி போகிறாங்க. ஆனால் அந்த இச்சையினுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஆவிக்குரிய பலம் இல்லாத பிள்ளை என்ன செய்கிறாங்கன்னா அதில் பலியாகிறாங்க. இப்போ நிறைய பிள்ளைகள் உறவு, இந்த உறவு எதுக்கு? இது வாழ்வை கட்டுவதற்காக இவர்கள் இந்த உறவை உருவாக்கவில்லை. இவர்கள் எதிர்காலத்தை கட்டுவதற்காக அந்த உறவை உருவாக்கவில்லை. இது எதற்கு தெரியுமா? இந்த உறவு தங்களுக்குள் இருக்கிற இச்சைக்கு தீனி போட. இது வாழ்வு சம்பந்தமான ஒரு விஷனோட உருவாகலை. எதிர்காலம் நமக்கு நல்லா இருக்கணும், எதிர்காலம் ஒரு குடும்ப வாழ்வு அமைக்கணும், நல்லபடியாக வாழ, அப்படி அல்ல. அவர்களுக்குள் இருக்கின்ற காம ரீதியான இருப்பு சம்பந்தமான பாலுணர்வு ரீதியான அந்த இச்சைக்கு தீனி போடுகிறதே ஒரு பகுதியாக என்ன செய்கிறார்கள்? உறவை உருவாக்குறார்கள். ஒரு காலத்தில் நேரில் பார்த்தது, இன்றைக்கி பார்க்காத உறவுகள். அது கல்யாணமானவனா, கல்யாணமாகாதவன், நல்லவனா, கெட்டவனா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனா, திரும்பினா, இல்லை ஜெயிலில் பறையில் வந்தவனா, ஒன்றுமே அவன் பயங்கரவாதி, தீவிரவாதி, அவன் ஒன்றுமே தெரியாது. ஒரு பெண்ணுக்கு என்ன, அவன் ஒரு ஆண், அவ்வளோதான். ஒரு ஆணுக்கு என்ன, அவள் பெண். அவன் கவர்ச்சியான படங்கள் வருகிறது, வார்த்தைகள் வருகிறது. அப்போது பார்த்திங்கன்னா அந்த இச்சைக்கு தீனி போடுறதுக்கு என்ன பண்ணுது? இது வாழ்க்கையை கட்டுறதுக்கல்ல. அப்போ அந்த இச்சைக்கு தீனி போடுறதை உருவாகிறது. இது எப்படிப்பட்ட வடிவத்தில் பொழுதுபோக்காக வருகிறது. நிறைய பேருடைய எதிர்பாலின உறவுகள் எதில்? வாழ்க்கையை கட்டுறதுக்கு இல்லை, பொழுதுபோக்குறதுக்கு. என்ன பொழுதுபோக்கு? இச்சையான பொழுதுபோக்கு, ஒரு விதமான மனக்கிழுகிழுப்பை ஏற்படுத்துவதற்கான பொழுதுபோக்கு. அப்போது பால் உணர்வு, இச்சை தங்களுக்குள்ளே ஒரு பசியாக இருக்கப்பட அந்த பசிக்கு சாப்பாடு தேடுற விதமாகத்தான் இது இருக்கிற ஒழிய இதில் என்ன இல்லை? ஒரு வாழ்க்கை தரிசனம் இல்லை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சில பிள்ளைகள் சில பிரச்சனையில் சிக்குவாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஒரு தப்பாக ஒன்றும் நடந்துக்கல அப்படிம்பாங்க. கேட்டிருக்கீங்களா? தப்பாக ஒன்றும் நடந்துக்கல, இப்படி பேசிடுறீங்க, பழகுறீங்க, போகிறீங்க, வர்றீங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் தப்புன்னா என்னது? தப்புன்னா என்னது? வாட் இஸ் ராங்? பழக்கங்களுக்கு இடையில் இருக்கிற தவறு என்ன? சொல்லுங்கள், எது தவறு? இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தவறு என்பது உடல் ரீதியாக ஒரு விஷயம் நடந்தால்தான் தவறு நினைக்கிறாள். இல்லை, இருவருக்கு இடையிலே நடைபெறுகிற உரையாடலுடைய தன்மை என்ன, இருவருக்கு இடையிலே பகிர்ந்து கொள்ளப்படுகிற காரியங்கள் என்ன, அதுதான் தவறு. உடலிலே ஒரு செயல் நடக்கும் வரை தவறு நடக்கவில்லை என்பது. தவறு நடந்து கொண்டே இருக்கிறது. நீ இச்சை சார்ந்த ஒவ்வொரு வார்த்தையை பேசுகிற பொழுது, இச்சை சார்ந்த ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது நீ என்ன செய்ய? யூ ஆர் இன்டல்ஜிங் இன் சின். ஆண்டவர் என்ன சொன்னான்னா, ஒரு மனிதன் இச்சையோடு ஒரு பெண்ணை பார்ப்பார் என்றால், அது இன்னொரு அர்த்தம் என்ன? ஒரு பெண் இச்சையோடு ஒரு ஆணை பார்ப்பார் என்றால் அங்கே என்ன நடந்தாச்சு? ஐயா, பேச்சே இல்லைங்க, வார்த்தையே இல்லை, தொடர்பே இல்லை. ஆண்டவர் சொன்னார், அடல்ட்ரி இஸ் ஓவர், தெர் இஸ் கம்ப்ளீட்டட். தவறு என்பது என்ன? ஏதோ நான் தப்புலாம் பண்ணல, நாங்கள் பல வருஷம் பழகிருக்கோம். தப்புன்னா என்ன? ஃபைனல் தப்பு நடக்கலை, அதுக்கு முன்னாடி உள்ள தப்பு நடந்தாச்சு. நீ பேசக்கூடாத வார்த்தைகளை பேசியாச்சு, பகிர்ந்து கொள்ள முடியாத காரியங்களை பகிர்ந்தாச்சு, மற்றவர்களுக்கு காண்பிக்கக்கூடாதவர்கள் உன்னுடைய தோற்றங்களை காண்பித்தாகி விட்டது. யூ ஆர் கோயிங் ராங். அப்போது இது என்ன செய்தான்? பிசாசு. இப்போ என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், இது வயதுகளுக்கு பொருந்தாத காலத்திலே வருகிறது. இந்த வயதுகளில் நீ உறவை உருவாக்கி வாழ முடியாது. நீ பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிறாய், இல்லைன்னா கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறாய். இந்த வயதில் உனக்கு உறவு ஏற்பட்டு விட்டது. ஆனால் இந்த உறவை கூட நீ வாழ முடியாது. உனக்கு வயதுகள் இல்லை, இன்னும் நீ காத்திருக்க வேண்டும். அதற்குள் என்ன ஏற்றத்தோடு வாழ்வை நடக்கும் என்று சொல்லணும். இரண்டு பொருந்தாத உறவுகள். நிறைய உறவுகள் என்ன செய்யாது? பொருந்தாது. நிறைய உறவுகள் ஒழுக்கத்துக்கு எதிரானவைகள், ஒழுக்கத்திற்கு எதிரானவைகள். அப்போ இந்த மாதிரி உறவுகள் இருக்கிற ஒன்று புரிஞ்சுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நேரடியாக தான் சரி, ஆன்லைன் தான் சரி, உங்களுக்காக சாத்தான் ஒரு குழியை தோண்டி ரெடியாக வச்சுருக்கிறான். நீங்கள் அதுக்கு நேரம் தான் போயிட்டுருக்கிறீங்க. இப்படிப்பட்ட தொடர்புகளுக்குள்ள, உறவுகளுக்குள்ள, பழக்க வழக்கத்துக்குள்ளோ யாராக இருப்பீர்கள் சொன்னால் பி ஷூர், உங்களுக்காக வெட்டப்பட்ட குழி ஆயத்தம், ரெடி. உங்களுக்கு அந்த குழிக்கு இடையில் இன்னும் எவ்வளோ தூரம்னு தெரியாது. அது எத்தனை வருஷத்துக்கு பின்னால் நடக்க வேண்டிய, எத்தனை வருஷத்துக்கு முன்னால் நடக்கும்னு தெரியாது. விழுந்து விட்டால் ஒருவேளை நாளை நீ எழுந்து வரலாம், ஒருபோதும் சேதம் இல்லாமல் எழுந்து வர முடியாது, ஊனம் அடையாமல் எழுந்து வர முடியாது. அந்த ஊனம் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை தொடரும். ஒருபோதும் அதற்கு பிறகு நீ நல்ல ஒரு தோற்றத்தோடு பார்க்கப்பட மாட்டாய். ஒருபோதும் நீ அதற்கு பிறகு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள மாட்டாய்.
என் கண்கூடாக பார்த்த ஒரு காரியம் இன்றைக்கு என்னுடைய நினைவில் இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட நண்பருடைய ஒரு மகள் ஒரு கல்லூரியில் படிக்கிற ஒரு பையனோடு தொடர்பு கொண்டாள். அப்போ தான் காலேஜில் என்ட்ரானாங்க. ஏதோ நடந்தது, அப்பா அம்மா கண்டிச்சாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு வீட்டுக்கு வராதபடி அந்த பையன் இருக்கிற ஹாஸ்டலுக்கு போயிடுச்சு. நானும் மனைவியும் போனோம். எத்தனை மணி நேரம் இருக்கும்? ஒரு 3 மணி நேரம் இருக்கும். எனக்கே வெக்கமாக இருந்த ஒரு ஊழியக்காரன் அதிகாரப்பூர்வம் பேச பண்ணி ஒரு பொண்ணுக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு. அந்த பொண்ணுக்கிட்ட வாமா நீ வந்துரு, நம்ம அப்புறம் எந்த வேணாலும் டிசைட் பண்ணிக்கலாம், நீ இப்போ வந்துரு, இது நல்லதில்லை, உங்கள் அப்பா நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கா, உங்கள் ஃபேமிலி நல்ல பொசிஷனில் இருக்குது, நீ இந்த மாதிரி இந்த வயசில் இருக்கக்கூடாது. நல்ல அழகான பொண்ணு, நல்ல ப்ரில்லியன்ட், நல்ல வெல் டேலண்டட். எவ்வளவோ சொன்னேன், 3 மணி நேரம் பேசினேன். எனக்கே வெக்கமாக இருந்து ஒரு பிள்ளைகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்குமே. எனக்கு என்னுடைய ஒரே ஒரு நோக்கம், இன்றைக்கி அந்த பிள்ளை என்ன செய்யணும், அவன் இருக்கிற இடத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும். 3 மணி நேரம் பேசின பிறகு அந்த பையன் சொல்கிறான், உங்கள் பொண்ணு உங்கள் கூட வந்து அழைச்சிட்டு போங்க, ஐ டோன்ட் ஹேவ் எனி அப்ஜெக்ஷன். பொண்ணுகிட்ட கேட்குற, அப்பா நீ வரையா? நான் வரலன்னுச்சு. வெக்கத்தோடு அப்பா அம்மா வீட்டுக்கு போனால் நானும் வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது. அந்த பையனோட திருமணமானது. ஆனால் இன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது, இப்போவும் அவள் வேறொரு திருமணம். அவள் இது தன்னுடைய கணவன் என்னுடைய கணவன் என்று மனப்பூர்வமாக மனதார சந்தோஷம் சொல்ல முடியாது. வாழ்க்கை அமைந்தது, அது மகிழத்தக்க ஒரு வாழ்க்கை இல்லை, பூரிக்கத்தக்க ஒரு வாழ்க்கை இல்லை. நானே கெஞ்சினேன், இன்றைக்கி மட்டும் நீ வாமா போய் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கேட்கல. இன்றைக்கி அவளுடைய வாழ்க்கையை நான் பரிதாபப்படுறேன். நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய சம்பவத்தை நான் சொல்லுவேன், நிறைய சொல்லுவேன். இது ஒன்று தான் உங்களுக்கு சொன்னேன். உனக்காக வெட்டப்பட்டதான குழி அங்கே ஆயத்தமாக இருக்கிறது, நீ அதற்கு எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாய் என்று உனக்கு தெரியாது. இதே விதமான நீ தொடர்புகளில் போய்கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நாளைக்கே நீ விழலாம், 4 மாதத்துக்கு பிறகு விழலாம், இல்லை 4 வருஷத்துக்கு பிறகு கூட விழலாம். ஆனால் வீழ்ச்சி நிச்சயம். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், குறுக்கிடுகிறார். எவ்வளோ சொல்லியும் அன்னை கேட்கல. கடைசியில் அவர்களுடைய தலையெழுத்துன்னு சொல்லுவாங்களா ஊரில், அது மாதிரி ஆகிவிட்டது. ஆக காட் இஸ் வார்னிங். உனக்குள் இருக்கிறது பசிதான், அது நியாயமானது தான். ஆனால் அதற்கு நீ அடைகிற வழி கர்த்தருக்கேற்ற வழியாக இருக்க வேண்டும். பிசாசானவன் கொண்டு சென்று கொண்டிருக்கிறான் அந்த குழிக்கு நேராக. ஒன்ஸ் விழுந்து விட்டால் அதற்கு பிறகு உன்னை எத்தனை பேர் தூக்கி விட்டாலும் அந்த ஊனங்கள் வாழ்வினுடைய இறுதி நாள் வரை என்ன செய்யும், தொடரும். அதனால் ஆண்டவர் அழைக்கிறார், பிசாசு உனக்கா வெட்டின குழியிலே வாலிப பிள்ளையை விழுந்து விடாதே என்று ஆண்டவர் அழைக்கிறார். எனவே வாலிப பிள்ளைகளுக்கென்றே செய்ததுதான். ஒரு ஆவி இந்த உலகத்தில் செயல்படுகிறது. அந்த ஆவி உங்களை எங்கே கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அதில் என்ன செய்ய வேண்டும், வெளியே வர வேண்டும். என்ன செய்வது? இன்றைக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை சத்தத்தை கொடுக்கிறார். 2023ஆம் ஆண்டினுடைய ஜனவரி மாதம் 8ஆம் தேதி ஒரு தேவ ஊழியக்காரனாக நின்று கொண்டு நான் அந்த வாய்ஸை எக்கோ பண்ணுறேன். இது சீரியஸாக எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். இந்த வாய்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த வாய்ஸை அலட்சியம் பண்ணினால் ஒரு நாள் உன்னுடைய அழுகையின் சத்தம் கேட்கும். அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு பரிதாபப்பட உன் வாழ்வில் யாரும் இருக்க மாட்டார்கள். இன்று ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற எச்சரிக்கையின் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்க மறுத்தால் ஒரு நாள் நீ அழப்போகிறாய். அழுகிற அந்த சத்தத்திற்கு உன்னுடைய சொந்த உறவினர் கூட என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. அப்போ ஒரு கேள்வி வருது, நான் என்ன பண்ண முடியலையே. எஸ், அது உண்மை. நம்ம சொல்லிக்கலாம் தூரத்தில் இருந்து, அப்படி இருக்காது இப்படி இருக்காது என்று. இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் திங். ஆனால் ஒரு வழி இருக்குது. ஒரு ஆவியை மேற்கொள்றதுக்கு நீ இன்னொரு ஆவியை என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆவியினாலே நீ அந்த குழிக்குள் விடுவதற்கு முன்பாக அதுக்குள் விழாதபடிக்கு உன்னை கொண்டு போய் ஆசீர்வதிக்கிற இன்னொரு ஆவி இருக்கிறது. அதுதான் யாருடைய ஆவி? த ஸ்பிரிட் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் அவர் லார்ட். ஆண்டவருடைய ஆவி, இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி. அந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி வருகிற பொழுது அந்த ஆவி மட்டும்தான் என்ன செய்யும், இந்த உலகத்தின் ஆவியை எதிர்கொண்டு உன்னை டைவர்ட் பண்ணி கொண்டு போவோம். வேறு யாருடைய ஆவி வேலை செய்யாது. அப்பா அம்மா அண்ணன் தம்பி பாஸ்டர் ஊழியக்காரர் ஒன்றும் வேலை செய்யாது. எனவே அருமையான வாலிப பிள்ளைகளை, நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரிப்பட்ட எந்த தப்பும் எங்கள் வாழ்க்கையில் இல்லையா, அதனால் நாங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், நீங்களும் அந்த குழியை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை அந்த குழிக்கும் உங்களுக்கு இடையில் மற்றவர்களுக்கு இருக்கிற தூரத்தை விட கொஞ்சம் அதிகம் இருக்கலாம். ஆனால் தேர் இஸ் எ டேஞ்சர். நீங்கள் உங்களுடைய ஹியூமன் ஸ்பிரிட்டையோ உங்களுடைய செல்ஃப் வில்லையோ டிபெண்ட் பண்ணி வாழ முடியாது.
ஆண்டவரிடத்தில் சரணடையுங்கள். அந்த ஆவி வல்லமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்கள் வழியாக வருகிற ஆவி அல்ல. இந்த சபையிலெல்லாம் அபிஷேகம் கத்துறாங்களே, அந்த அபிஷேகம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக அப்போஸ்தலர் 2:38 சொல்லுகிற விதமாக ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆவி உங்களுக்குள்ளே வருகிற பொழுது தெளிவு வரும். அந்த ஆவி உங்களுக்குள்ளே வருகிற பொழுது உங்களுக்குள்ளே ஒரு உண்மையான மகிழ்ச்சி வரும், ஒரு உண்மையான அன்பு வரும், உண்மையான ஒரு உணர்வு வரும். அது உங்களை சந்தோஷப்படுத்தும். ஒரு யோசேப்புக்குள் அந்த ஆவி இருந்தபடினால எவ்வளவோ டெம்ப்டிங் ஒரு சிச்சுவேஷன் வந்த பொழுது என்ன செய்ய முடியுது? ஜெயிக்க முடிந்தது. அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்.